இந்த வீடியோவில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் மிஷினரி CE 3391 சப்ஜெக்ட் கோடில் எந்த மாதிரி டாபிக்ஸை இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு சேஃப் சைடான மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேயா, அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து வச்சுருக்கேன். ஓகே, கம்ப்ளீட்டான பிளேலிஸ்ட்டான வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது 5 யூனிட்டுமே. ஓகே, அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த யூனிட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு தேர்ட் யூனிட் வந்து பாருங்கள். தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கிங்ஹாம் பை தியரம் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி வந்து பாருங்கள். ஓகே, அடுத்து இந்த ரேலே ரெண்டாவது டாபிக் தான். பக்கிங்ஹாம் பை தியரத்தில் மேக்ஸிமம் வந்து கொஷின் வந்து கேட்டுருவாங்க. ஓகே, ஈக்குவேஷன்ஸை வந்து கொடுத்து இதை டெரைவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த ரெண்டாவது யூனிட்டை பார்த்தீங்கன்னா மேஜர் லாஸு மைனர் லாஸு, இதில் டார்சி அண்ட் வேஸ்பேக் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஓகே, கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது லாஸ் என்ன நடக்கு, எலாங்கேஷன் நடக்கும்போது பெண்டு விடும்போது என்னென்ன மாதிரி லாஸஸ் நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு பார்ட்டாகவும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா பவுண்ட்ரி லேயரு, ஹைஜன் பாய்சிலியஸு, மூடிஸ் டயக்ராம். ஓகே, இது ஒரு பார்ட்டாகவும் பார்த்துக்கோங்க. இந்த பவுண்ட்ரி லேயர் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ், மூமெண்டம் திக்னஸ், எனர்ஜி திக்னஸ், அந்த 3 கான்செப்ட்டுமே இதில் கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 2 பம்பு, சென்ட்ரிஃபியூகல் பம்பு, ரெசிப்ரோகேட்டிங் பம்பு, அதோட கேரக்டரிஸ்டிக் கர்வு, அந்த பம்போட ஒர்க்கிங் ப்ராசஸ்ஸு ப்ளஸ் அதோட ப்ராப்ளம்ஸு, இதை பார்த்துக்கிட்டிங்கனாலே ஃபோர்த் யூனிட்டை கவர் ஆகிரும். ஓகே, இதுக்கும் ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ணி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபிஃப்த் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 விஷயந்தான். டர்பைன்ஸு, பெல்டானு, ஃப்ரான்சிஸு, கப்லானு. ஓகே, இதில் இது டான்ஜென்ஷியல் ஃப்ளோ, இது ரெண்டுமே இன்வெர்டு ஃப்ளோ டர்பைனு. அதோட தியரியும் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராப்ளம்ஸை பார்த்துருக்கேன். வெலாசிட்டி ட்ரையாங்கிள் ரொம்ப முக்கியம். எந்த டர்பைனுக்கு எந்த மாதிரி வெலாசிட்டி ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும், எந்த கண்டிஷனுக்கு VW2 0 வரும், VW1 எதுக்கு 0 வரும், VF1ம் VF2ம் எதுக்கு ஈக்குவலாக வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஓகே, இந்த 2 சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ட்ரையாங்கிள் கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் tan theta ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் கண்டுபிடிப்போம். அப்போசிட் பை என்னது அட்ஜசன்ட். ஓகே, இதை கம்ப்ளீட்டான வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பெர்னாலிஸும் கண்டினியூட்டி ஈக்குவேஷனையும் பேஸ் பண்ணியே ஒரு இது வந்துடும். Q = A1 V1 = A2 V2. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் கேபிலரிட்டி அதை பேஸ் பண்ணி, இல்லைனா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸு, ஜெட்டுக்கு எப்படி, வாட்டர் ட்ராப்லெட்டுக்கு எப்படி, பபுளுக்கு எப்படி. ஓகே, அந்த கண்டிஷன் ஃபுல்லாக P = 8 sigma D அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, அந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. H = 4 sigma cos theta by rho g D அந்த ஃபார்முலா. ஓகே, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி, ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா என்ன, ஸ்பெசிஃபிக் வெயிட்னா என்ன, டென்சிட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். இதை மட்டுமே இன்றைக்கி நல்லா பார்த்துக்கோங்க. இதில் டர்பைனில் 3 பார்க்க போகிறோம், பம்பில் 2 வந்து பார்க்க போகிறோம். இதில் பெர்னாலிஸ் கண்டினியூசிட்டி ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். தேர்ட் யூனிட்டில் பக்கிங்ஹாம் பை தியரம், செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மேஜர் லாஸ் மைனர் லாஸ். ஓகே, கீழே லிங்க் வந்து வச்சுருக்கேன் 5 யூனிட்டுக்கும். ஓகே, அதையும் பார்த்துட்டு பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா